எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த நியூ இயர் கொண்டாடுனீங்களா? ஆமா, நாங்க எல்லாரும் குடும்பத்தோட கொண்டாடுறோம். மனம் வந்து நேத்து நைட்டு மனம் வந்து கேக் வெட்டியாச்சு. கேக் வெட்டி நல்ல சூப்பரா ஃபங்க்ஷன் கொண்டாடியாச்சு பாத்துருங்க. நேத்து அதே மாதிரி என் முத்து மகன் வந்து என் தம்பி வீட்டில் தூங்கிட்டா. அவள் நேற்று கேக் சாப்பிடல. அவளுக்காக இன்னைக்கு முட்டாயி நிறைய எல்லாம் யாரு வாயை பொழக்கா நீ முட்டாயின் பேர் வந்து வாய் பொழக்கிறது. பார்த்தீங்களா, முட்டாயின் பேர் வந்து வாயை வரையும் பொழக்கிறது தான். சரி, இப்போ நம்ம பார்சல் பிரிக்க போறோம். ஹாப்பி நியூ இயர். ஹாப்பி நியூ இயர். பார்சல் பிரிப்போம். முதல்ல எல்லாத்துக்குமே புத்தாண்டு இனிய நல்வாழ்த்துக்கள். ஏன்னா எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. முதல்ல முத்துக்கு முட்டாயை வாயில போட்டுருணுமா? அப்படியா? கையை வந்து முக்கிறோடி. பார்சல் பிரிக்க போறோம். பார்சல் வந்து நிறைய வந்திருக்கு பாத்துருங்க. நிறைய பார்சல் வந்திருக்கு. இப்போ பார்சல் எல்லாம் பிரிக்க போறோம். பார்சல் இருப்பண்டி யாட்டி முட்டாயி 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 இங்க பாத்துருங்க. எல்லாத்துக்குமே புத்தாண்டு நல் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். ஹாய், ஹாப்பி நியூ இயர். ஹாப்பி நியூ இயர். பணம் சொல்லு. ஹாப்பி நியூ இயர். என்னது ஹாப்பி நியூ இயரா? ஹாப்பி நியூ இயர். சரி, இப்போ பார்சல் பிரிக்க போறோம். அவனுக்கு பார்சல் விஷ்ணுக்கு என்ன பார்சலை பிரிக்கணும், அதை முட்டாயை எடுத்து திங்கணும். அவனுக்கு அதே சோழி தான் அவனுக்கு. பார்சல் நிறைய வந்திருக்கு. அதனால இன்னைக்கு என்னன்னாச்சுன்னா, என் மூத்த மகளுக்கு அவன் இன்னைக்கு புத்தாண்டு அதுமா அவளுக்கு வந்து ஒரு அழகு இந்த 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 என்னது இருக்காத அது என்னது மேக்கப். என் மூத்த மகன் மேக்கப் ப்ரெஸ் கேட்டா பாருங்க. அதனால அவளுக்காக ஒரு மேக்கப் ப்ரெஸ் ரெடி பண்ணியிருக்கோம். அதனால அவளுக்கு கடையில் வாங்கியிருந்தேன். அது என் மகளுக்கு இன்னைக்கு தான் கொடுக்குறேன். அது வந்து எவ்வளோன்னா 275 ரூபாய். என்ன இந்த இதுதான் நான் வந்து என் மகளுக்கு இந்த முடியில் எப்படி புறம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி செய்யணும்னு ஆசைப்படுறா. அதை வந்து நான் சந்தோஷமாக நான் அவளுக்கு கொடுக்கேன். மகளே இப்படி இதை வச்சு நல்ல அலங்காரம் பண்ணி உனக்கு மேக்கப்பு நீ ஆம்பளை மேலே நான் என்னமோ உனக்கு என்னமோ நினைக்கணுமா? இன்னைக்கு நீ சொல்லுவேன். ஏதோ ஒன்று வேணுமா? என்ன வேணுமா சொல்லு. சரி, இப்போ பார்சல் பிரிப்போம். இவருக்கு ஒரே முட்டாயா? சரி, இப்போ வந்து பார்சலை பிரிப்போம். என்ன பார்சலை பிரிச்சுட்டு சரி, இப்போ பார்சல எந்த பார்சல் எடுக்க போறோம்? இப்போ பாப்போம். எடு பார்சல். நிக்கியா? இது என்னடாச்சுன்னா ஒரு பார்சல் வந்திருக்கு. என்ன பார்சல் தெரியல. ஆனா பேர் வந்து இங்கிலீஷ்ல இருக்கு. எனக்கு இங்கிலீஷ் சொல்ல முடியலையே. சொல்ல முடியல. இல்ல இது யார் பேரு? இது அந்த இதுல கிடையாது. இதுல வந்து ஜிபி முத்து தான் போடுறாங்க. நோ ஜிபி முத்து. அப்ப இது என்ன போட்டுருக்கு? சவுத் ஈஸ்ட் பெருமாள்புரம் உடன்குடி டிக்டாக் ஃபேமஸ் ஜிபி முத்து தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்ட் தமிழ்நாடு. அப்ப இது அதுல ஒண்ணு இல்ல. இது என்னது? அது தெரியல. இது அப்ப படி அந்த கம்பெனில ஏதாவது கம்பெனி பேர் போட்டுருக்காங்க. என்ன அனுப்பிட்டுருக்காங்கன்னா பாப்போம். அனுப்பிட அட்ரஸ் பாருங்க. கத்திரிக்கோங்க. அப்ப பிரிச்சு பாப்போம்பா. அப்ப கத்திரிக்கோங்க தரப்பா. யாருக்கு? எல்லாத்துக்கும். பொம்மை மாதிரி தெரியுது. பொம்மைதான். ஆமா பாருங்க, பொம்மைதான். நண்பர்கள் யாரோ ஒரு பொம்மை அனுப்பிட்டுருக்காங்க. பாத்தீங்களா, ஒரு நவுளு மறைக்காத. பாருங்க, என் மகளுக்கு என் முத்துக்கு அன்பாக உட்காரு. இல்ல குடுக்க தார உனக்கு மிஷின். என் முத்துக்கு பாருங்க யாரோ பொம்மை அனுப்பிட்டுருக்காங்க. ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷனே. அந்த ஃபோன் நம்பர் உங்க நம்பர் தானே? நம்ம அடிச்சு நான் பேசுறேன் உங்களுக்கு. நான் வச்சுக்கோ, அதை வைக்காத அழுக்காயிரும். மாமாவுக்கு தேங்க்ஸ் சொல்லு. அழுக்காக்கிறாரு. ரொம்ப சூப்பரா இருக்கு பொம்மை. என் பிள்ளைக்கு நான் பிள்ளை வாங்கி கொடுக்கல. எனக்கு என் பிள்ளைக்காக நீங்க வாங்கி தரீங்க. ரொம்ப சந்தோஷம். அடுத்த பர்சன்
அது அழுக்காக்கிறப்ப நான் உள்ள வச்சிருக்கேன். இது தமிழ் கம்பு பைக்கு வச்சிருந்தேன். இப்போ தமிழில் போட்டிருக்கு. இப்போ தமிழ் புரியுங்களா? தமிழ் புரியாதவங்க தமிழில் போட்டிருக்கு. உங்களுக்கு இங்கிலீஷ் தானே தெரியாது. ஏலே நீ மூணாவது வரைக்கும் ஓடிச்சிருக்கீங்க. ஆமா மூணாவது அதுக்கு என்ன அப்போ? சரி இது உள்ள வை. அவங்க ஃபோன் நம்பர் போடணும். அந்த நம்பர் மாறிடாம என்ன? அது கம்மி இருக்குப்பா. முட்டை சாப்பிடு போல இருக்குப்பா. இதுக்கு வச்சிருங்க. இதுக்கு வச்சிருங்க. எப்பா இதுக்கு வச்சிருங்க. ஃபோன் நம்பர் இருக்கு, நான் ஃபோன் பண்றேன். எப்பா முட்டை நான் சாப்பிடணும். முட்டை எடுத்து சாப்பிடணும். அழுக்காயிராம மறைக்காம இல்லை. இப்போ நீங்க மறைக்காம இல்லை. என்னப்பா முட்டாய்? எனக்கு முட்டாய் நான் இன்னைக்கு உங்கள் அன்பு பரிசு தாரேன் நான். அன்பு பத்தின பிள்ளைகள் முட்டாய் என்ன கிருஷ்ணன் முட்டாய் எப்படி இது மனோக்கு நீ மறைக்காம உங்கள் அன்பு பரிசு தாரேன். என் மகளுக்கு கொடை முட்டாய் அப்படி இன்னும் உங்கள் அன்பு பரிசு அன்பு பரிசு. இது இது என்னன்னாச்சுன்னா இயேசுவின் சமாதானம் ட்ரஸ்ட். இயேசுவின் சமாதானம் ட்ரஸ்ட் அனுப்பியிருக்காங்க. சிட்கோ கோயமுத்தூர் அனுப்பியிருக்காங்க. பாருங்க ரொம்ப சந்தோஷம். என்ன அனுப்பியிருக்காங்க பார்ப்போம். பிள்ளைக்கு சாக்லேட் அனுப்பியிருக்காங்க. ரொம்ப சந்தோஷம். என்ன பாருங்க இன்னைக்கு ஹேப்பி புத்தாண்டு வாழ்த்துமா என் பிள்ளைக்கு அனுப்பியிருக்காங்க. இந்த இயேசுவின் சமாதானம் ட்ரஸ்ட்ல இருந்து ரொம்ப சந்தோஷம். இந்த ஏசப்பா மூலியமா எனக்கு நீங்க அனுப்பியிருக்கீங்க. ரொம்ப சந்தோஷம் எனக்கு. வாழ்த்து. இயேசுவின் சமாதானம் ஏழைகளின் உதவிக்கு எதிர்களையும் பாருங்க அனுப்பியிருக்காங்க இன்னைக்கு எனக்கு. இது தலைகளாக தெரியும் பார்த்துங்க. நான் கேமரா மின் கேமரா வச்சு தலைகளாக தெரியும். வருத்தப்படாதீங்க. பாருங்க ரொம்ப சந்தோஷம். இது நான் வீட்டில் போடுறேன். ரொம்ப சந்தோஷம் எனக்கு. வாழ்த்து. இப்போ வீட்டில் இதை ஆணி அடிச்சு வச்சுருவோம். வீட்டில் போடுவோண்ணே. ஆணி அடிச்சு போடுவோம். ஒரு வெள்ளை அடிச்சுட்டு போடுவோண்ணே. சரி ஏன் போய் கம்பு போய் என் பிள்ளை அழுகிறானே. இன்னொரு பசங்க இருக்காங்க. என்னன்னா இந்த மைக்கு கேட்குமா? விக்கி திருமுல்லை வாயிலிருந்து அனுப்பியிருக்காங்க. சென்னை 62. விக்கி திருமுல்லை வாயில் சென்னை 62. எனக்கு ஃபோன் நம்பர் ஒன்றும் போடல. என்ன கத்திக்கல என்ன அனுப்பன்னு தெரியல. பேண்ட் போல இருக்கு. 3 கால் பேண்டா இருக்குமோ? சந்தோஷம். புது பேண்டா பழைய பேண்டா? புது பேண்ட். புதுசுதானா? உங்களுக்கு அனுப்பி எனக்காக புது பேண்ட் அனுப்பி ஜீன்ஸ் பேண்ட் அனுப்பியிருக்காங்க. ரொம்ப சந்தோஷம். எப்போ மாஸ்க்லாம் அனுப்பியிருக்காங்க. மாஸ்க் அனுப்பியிருக்காங்க. அட்ரஸ் பின்னாடி இருக்கு பாருங்க. வாய் விட்டு படிக்கணும் ஐயா.
பெரியவரே வணக்கம். பெரியவரா? நான் பெரியவர், சின்ன பையன் தாங்க. பெரியவரே வணக்கம் சொல்லுங்க. நீ நினைக்க வேண்டாம் என்றால் நான் உங்களுக்கு விட வயதில் சிறியவன். எனக்கு உங்களை மிகவும் பிடிக்கும். நீங்கள் உங்களுடைய குழந்தைகளுக்கு விதமான மிக அருமையான எனக்கு மிகவும் பிடிக்கும் உள்ளீர்கள். சிறிது வேண்டுகோள், ஒரு வீடியோ போடுங்கள். அதான் தாய், தந்தை, சகோதரி பெயர் போன்ற விஷயங்களில் பதிவு செய்யுங்கள். நான் உங்களுக்கு அனுப்பி வைத்துள்ள ஜீன்ஸ் பேண்டை பழையது போல் இருக்கும். ஆனால் அது இல்லை. அது எண்ணில் அந்த டிசைன் மற்றும் மாடல் அப்படி. நீங்கள் இந்த ஜீன்ஸ் பேண்டை போட்டு ஒரு வீடியோ பதிவு போடுங்கள். இப்படிக்கும் அணிந்து கொள்ளுங்கள். இந்த ஜீன்ஸ் பேண்ட்டும் அணிந்து வீடியோ பதிவு செய்யுங்கள். இப்படிக்கும். நன்றி, வணக்கம். விக்கி, சென்னை. ரொம்ப சந்தோஷம். ரொம்ப சந்தோஷம். வணக்கம். ஃபேண்டு மாஸ்க் அனுப்பிவிட்டுருக்காங்க பிள்ளைகளுக்கு. கண்டிப்பாக அந்த மாஸ்க் இதில் போடுறேன். ரொம்ப வாழ்த்துக்கள். சந்தோஷம். எனக்கும் தாங்கப்பா இது. என்ன